அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, ரஜபு மாதம் இப்பொழுதுதான் துவங்கியதை போன்று இருந்தது. கடந்து இப்பொழுது நாம் ஷாபானிலே இருக்கிறோம், பிறை 3. இந்த ஷாபான் மாதம் என்பது ரமலானுக்கு முன்னோடியான, ரமலானுக்கு முன்னால் இருக்கின்ற மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹதீஸில் இப்படியும் சொல்லி காட்டினார்கள், இந்த ரஜபுக்கும் ரமலானுக்கும் நடுவிலே இருக்கின்ற மாதம் இருக்கிறதே, இந்த மாதத்திலே யகுஃபுலு அன்ஹுன் நாஸ், மக்கள் பராமுகமாக இருந்து விடுகிறார்கள். ரஜபு வந்த உடனே அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபி வ ஷாபான், யா அல்லாஹ் எங்களுக்கு ரஜப் மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் பரக்கத்தை செய்வாயாக. வ பல்லிக்னா ரமலான், எங்களுக்கு ரமலானை உடல் ஆரோக்கியத்தோடு பெறுகின்ற தௌஃபீக்கை தந்தருள்வாயாக என்று துஆ செய்கிறோம். ரஜபு வந்தவுடனே ஒரு ஆர்வம் என்பது தோன்றியது, ரமலான் வரப்போகுதுன்னு. அந்த ஷாபான் வந்தவுடனே ரமலானுக்கு மேலும் பயிற்சிகளை செய்ய வேண்டும். ஆனால் மக்கள் அந்த மாதத்திலே யகுஃபுலு அன்னாஸ், மக்கள் அதிலே பராமுகமாக பொடுபோக்குத்தன்மையோடு இருந்து விடுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அது மட்டுமல்ல, இந்த மாதத்திலே மனிதர்களுடைய அமல்கள் உயர்த்தப்படுகிறது என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய அமல்கள் உயர்த்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. மலக்குமார்கள் ஷிஃப்ட் ஆகும் பொழுது அவங்க ஃபஜர் நேரத்தில் ஒரு மலக்கு போவாங்க மேலே, அந்த நேரத்தில் அடுத்த மலக்கு என்ன செய்வாங்க, வருவாங்க. அப்பொழுது நம்மளுடைய அமல்கள் எல்லாம் வானுலகத்திற்கு உயர்த்தப்படுகிறது. அதே போல் மக்ரிப் நேரத்திலும் நம்மளுடைய மாலை நேரத்துக்கான அமல்கள் உயர்த்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் 2 வேளைகளில் நம்மளுடைய அமல்கள் வானுலகத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. அதே போன்றுதான் வாரத்திலும் திங்கள் வியாழன் இந்த நாட்களிலே நம்மளுடைய அமல்கள் வானுலகத்திற்கு உயர்த்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நீங்கள் திங்கள் கிழமையும் அதே போன்று வியாழன் அன்றும் நோன்பு பிடித்துக் கொள்ளுங்கள். ஏன்? உங்களுடைய அமல்கள் உயர்த்தப்படுகிறது. அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஷாபான் மாதத்திலே உங்களுடைய அமல்கள், அந்த மாதத்தை, அந்த வருடத்திற்கான அமல்கள், நீங்கள் செய்த அந்த வருடத்திற்கான அமல்கள் உயர்த்தப்படுகிறது என்று சொல்லிவிட்டு, உஹிப்பு அன் யுர்ஃபா அமலி வ அன ஸாயிமுன், நான் நோன்பாளியாக இருக்க என்னுடைய அமல்கள் வானுலகத்திற்கு உயர்த்தப்பட வேண்டும், எனவே நான் நோன்பு பிடிக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஷாபான் மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோன்பு வைப்பாங்க. அப்பொழுது சஹாபா பெருமக்கள் கேட்டு இருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியார்கள் கேட்டிருக்கிறாங்க, ஏன் யா ரசூலல்லாஹ் ஷாபான் மாதத்தில் இவ்வளவு என்று சொல்லும் பொழுது சொன்னார்கள், இந்த மாதத்தில் தான் மனிதர்களுடைய அமல்கள் என்ன செய்யப்படுகிறது, வருடத்திற்கான அமல்கள் உயர்த்தப்படுகிறது. எனவே அந்த நேரத்தில் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் 15 நாட்கள் அதிகமாக வைத்ததாகவும் அடுத்த 15 நாட்கள் நோன்பை விட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? இந்த ஷாபான் மாதத்திலே மனிதர்கள் அதிகமாக நோன்பு வைத்து ரமதானில் சோர்ந்து போய் விடுவார்களோ என்ற அச்சம் ஏற்பட்டு கடமையான நோன்பை விட்டு விடுவார்களோ என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபானுடைய 15ற்கு பிறகு குறைவான நோன்புகள் தான் வைத்தாங்க. அதிலும் குறிப்பாக ஷாபானுடைய 28, 29, 30 அது போன்ற நேரங்களில் நோன்பு பிடிக்காதர்கள் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்? அடுத்த ரமலான் வரப்போகிறது, ஃபர்தான நோன்பு வரப்போகிறது. எனவே அந்த நோன்பில் நீங்கள் விட்டுவிடக்கூடாது. ஆனால் சில நபர்களை தவிர சில நபர்கள் எல்லா மாதத்திலும் என்ன பண்ணுவாங்க, வேலைக்கிழமை நோன்பு வைப்பாங்க, திங்கக்கிழமை நோன்பு வைப்பாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் கிடையாது. அவங்க தாராளமாக என்ன செய்யலாம், அந்த நாட்களிலே நோன்பு வைத்துக் கொள்ளலாம் என்றும் கிதாபுகளில் எழுதப்படுகிறது. சஹாபா பெருமக்கள் இந்த ஷாபான் மாதம் வந்துவிட்டால் எப்படி இருப்பார்கள், கிதாபுகளில் எழுதப்படுகிறது. அகிப்பு அலல் குர்ஆன் அலல் மசாஹிஃபி, குர்ஆனோடு அவர்கள் பிணைந்து விடுவார்களாம். ஏன்? இந்த மாசத்துல நம்ம குர்ஆனை ஓத ஆரம்பிச்சா தான் அடுத்த மாதம் முழுமையாக குர்ஆனை நாம் ஓதிக்கொண்டே இருக்க முடியும். ஏன்? ரமலான் வருகிறது, பயிற்சி பெறுகிறார்கள். எல்லா விஷயங்களுக்கும் பயிற்சிகள் இருக்கிறது. ஒரு தேர்வு எழுத போறோம்னா அதுக்கு என்ன செய்யறாங்க, முதல் தேர்வு, இரண்டாவது திருப்புதல் தேர்வு, எத்தனை ரிவிஷன் வைக்கணுமோ அத்தனை ரிவிஷன் இப்போ போயிட்டு தான் இருக்கு. ஆனால் ரமதானுக்கான ரிவிஷன் இந்த ஷாபான் என்பதுதான். எனவே இந்த ஷாபான் மாதம் என்பது இப்படியும் சொல்லப்படுகிறது, ஷஹருல் குர்ரா, ஷஹருல் குர்ரா, குர்ஆனை ஓதக்கூடியவர்களுக்கான மாதம் இது. குர்ஆனை அதிகமாக ஓதுகின்ற மாதம் என்பது ஷாபானுடைய மாதம்.
இப்படியும் கிதாபில் எழுதுவார்கள், ரஜப் என்பது விதைகளை விதைக்கின்ற மாதம், இந்த ஷாபான் என்பது நீர் பாய்ச்சுகின்ற மாதம், ரமதான் என்பது அறுவடை செய்கின்ற மாதம். நாம் இந்த 2 மாதங்களிலே என்ன பயிற்சிகளை பெறுகிறோமோ அதற்கான அந்த பலாபலன்களை பெறுகின்ற மாதம் தான் ரமதான். எனவே இந்த ஷாபான் மாதத்திலே நம்முடைய அமல்கள் என்பது கூடுதலாக வேண்டும், நமக்கான நேரங்களை அட்டவணைப்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு சஹாபாக்கள் இருப்பார்கள் என்று சொன்னால், தங்களுடைய ஜகாத் செல்வத்தை கூட இந்த ஷாபான் மாதத்திலே கணக்கு எடுத்து வைத்திருப்பாங்க, கணக்கு போட்டு வச்சிருப்பாங்க. கணக்கு ஏன் ரமலானில் அதற்கான நேரத்தை ஒதுக்க முடியாது. அந்த ஒரு அரை மணி நேரம் கூட எனக்கு கணக்கு போடுவதிலே போய்விடக்கூடாது என்பதற்காக தங்களுடைய ஜகாத் கணக்கீடு கூட ஷாபான் மாதத்திலே சஹாபா பெருமக்கள் போட்டு வைத்து வருவார்கள். அப்போ அவங்களுடைய அந்த 24 hours என்பது முழுமையாக அட்டவணைப்படுத்தப்பட்டு இருக்கு எங்க ரமலான்ல. ஆனால் நம்மளுடைய நேரங்கள் இந்த ஷாபான் மாதத்திலிருந்தே வர வேண்டும். இப்படியும் சொல்லப்படுகிறது, ஷாபான் என்பது ஷஹரு ஸலா, ஸலவாத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஓதுகின்ற மாதம். ஏன் என்று வரலாற்று ரீதியாக பார்க்கும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அல்லாஹ் கட்டளை இடுகிறான், நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள். அந்த ஆயத் என்பது இந்த ஷாபான் மாதத்தில் தான் இறங்கியதாம். இன்னல்லாஹ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா என்ற அந்த வசனம் என்பது இந்த ஷாபான் மாதத்தில் தான் இறங்கியது. இதற்கும் ஒரு பேர் ஷஹருன் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதம். காரணம், நபியின் மீது அல்லாஹ் அந்த பாக்கியம் நிறைந்த ஸலவாத்தை சொல்கிறானே. இந்த ஷாபான் மாதம் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் பல நுணுக்கங்களை உடைய மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபுலாவின் ஃபர்ஸ்ட் பைத்துல் முக்கத்தஸின் பார்த்து தான் தொழுதுகிட்டு இருந்தாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டு போயிட்டாங்க எங்க மதீனாவுக்கு போய் 1 வருட காலம் முடிந்தது. 2வது வருட காலம் கூட பைத்துல் முக்கத்தஸை பார்த்து தொழுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் ஆர்வம் காபத்துல்லா ஷரீஃபின் பக்கம் இருந்துச்சு. எப்படியாவது அல்லாஹ் நமக்கு காபத்துல்லாவை எல்லா நபிமார்களும் இருந்தாங்களே, அங்கே தானே பார்த்து தொழுதாங்களே, நாமளும் அப்படி தொழுவலாமே என்று ஆர்வம் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த ஷாபான் மாதத்தினுடைய 15வது பிறையில் தான் அல்லாஹ் சூரத்துல் பக்ராவுடைய 144வது வசனத்தை இறக்கினான். ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், நபியே நீங்கள் உங்களுடைய முகத்தை நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராமை பார்த்து நீங்கள் தொழுவுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்து இறங்கக்கூடிய நேரத்தில் லொஹர் தொழுக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத்துகள் நிறைவு பெற்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்து இறங்கிய உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெயிட்லாம் பண்ணல அசருக்கு, அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மஸ்ஜிதுல் ஹராமை பார்த்து தொழுதுக்கலாம், அப்படி இல்லை. அப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுது கொண்டிருந்தவர்கள் அப்படியே திரும்பி எங்க பார்த்தாங்க, மஸ்ஜிதுல் ஹராமை பார்த்தார்கள். மதீனாவில் நடந்த நிகழ்வு அதற்கு சாட்சி என்ன தெரியுமா? இன்றும் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்துல தொழு வச்சாங்களோ அந்த பள்ளிவாசலுக்கு பேரு மஸ்ஜிதுல் கிப்லத்தைன். மஸ்ஜிதுல் கிப்லத்தைன், 2 கிப்லாக்கள் இருக்கின்ற பள்ளிவாசல் என்பது அந்த பள்ளிவாசலுக்கு பேரு. இது எப்பொழுது இறங்கியது? இந்த ஷாபான் மாதத்தில். இன்னும் பல்வேறு சிறப்புகளை சார்ந்திருக்கின்ற மாதம் தான் இந்த ஷாபான். நாம் எல்லாம் பயிற்சி பெற வேண்டும். குர்ஆன் ஓதக்கூடிய விஷயத்தில், தொழுகையினுடைய அட்டவணைப்படுத்தக்கூடிய விஷயத்திலே, நமக்கான ஜகாத் சதகா போன்ற விஷயங்கள் இன்னும் இப்படியும் எழுதுகிறார்கள். உங்களுடைய கடன்கள் இருந்தால், இப்படி எழுதுறாங்க, நீங்கள் யாருக்கேனும் கடன்கள் கொடுப்பதாக இருந்தால் அந்த கடனுடைய பிரச்சனைகளை எல்லாம் இப்பொழுதே முடித்துக் கொள்ளுங்கள். காரணம், ரமலானில் அந்த சச்சரவுகளும் பிரச்சனைகளும் நீங்கள் கொண்டு வரக்கூடாது. எப்படியெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஏன்? அந்த ரமலான் காலத்திலே அந்த சச்சரவுகள் பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடாது. எனவே உங்களுடைய கடன்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய என்னென்ன பிரச்சனைகள், உங்களுடைய ஒரு நேரம் கூட ரமலானிலே வீணாய் போய்விடக்கூடாது. எனவே பயிற்சி பெறக்கூடிய மாதம் இது. நம்மளுடைய நேரங்களை அட்டவணைப்படுத்தக்கூடிய மாதம் இது. நம்மெல்லாம் உறுதி எடுப்போம். என்ன, ஏ பார் ரம்ஜான் ஆயா தோ பூரா ரோசா ரக்தால்னா பா 30 भी ரக்தால்னா, 30 வந்தா 30 வச்சிடணும், 5 வேளை தொழுகைக்கு போயிடணும், ஜமாத்தோட தொழுதணும். வாக்குறுதிகள் நம்ம மனசுல வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா நம்ம என்ன செய்வோம்? வாக்குறுதிகள். யாருக்கு கொடுக்கிறோம்? இது அல்லாஹ்வுக்கு கொடுக்கிறோம். நான் 30 நோன்பை வச்சிருவேன், இந்த முடிஞ்ச அளவுக்கு நான் அதிகமாக சதகா கொடுப்பேன், என்னுடைய ஜக்காத்தை சரியாக நான் கணக்கிட்டு கொடுத்து விடுவேன்.
என்னுடைய குடும்பத்தாருக்கு, என்னுடைய தாய் தந்தையர்களுக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் என்ன கடமைகளை செய்ய வேண்டுமோ. காரணம், ரமலான் என்பது புனிதமான மாதம். எனவே ரமலான் வந்துவிட்டால் ஒரு முஸ்லீம் அடையாளப்படுத்தப்படுகிறான். யாபா ரம்ஜான் மைனா மஜா கோ ஐசா பேட் கோ சாப்பித்தான் அபா அப்படின்னு என்ன செய்வா கேட்பான். எப்பவுமே கேட்டது கிடையாது. ஏன் அப்படி மக்கள் ரமலான் என்று சொன்னால் அந்த கண்ணியம் என்பது இருக்கிறது. வாக்குறுதிகள் பல வரும். வாக்குறுதிகளை எடுத்தால் அதை நிறைவேற்ற வேண்டும். குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. வாக்குறுதி நிறைவேற்றக்கூடிய மனிதர்களை, இரு சாரார்களை குர்ஆன் தெளிவாக சொல்லித் தருகிறது. சில மனிதர்கள் இருப்பார்கள். சூரத்துல் ஆராஃபில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான அடியாரை கொடு, சாலிஹான மகனை கொடு, குழந்தையை கொடு. அப்படி கொடுத்தால் லனகூனன்ன மின ஷாக்கிரீன், உனக்கு நன்றி விசுவாசம் கூடியவர்களாக நாங்கள் இருப்போம். நாங்கள் லனகூனன்ன மின ஷாக்கிரீன், நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன். அல்லாஹ் எல்லாமே கொடுக்குறான். ஆஃபியத்தை கொடுக்குறான், உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குறான், எல்லாம் கொடுப்பான். முதல் நோன்பு வைப்பார், ரெண்டாவது நோன்பு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது பார்த்து வைப்போம். 16 ரோசா ஆங்கா, படா ரோசா ஆங்கா, மஞ்சளா ரோசா ஆங்கா, அது என்ன மஞ்சளா ரோசா தெரியல. இப்படி பல ரோசாக்கள் இருக்கிறது. அந்தந்த நோன்புக்காக காத்து காத்து அல்ல 30 நோன்புகள் நமக்கு கடமை. சாபா பெருமக்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்கள். குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது, யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான பிள்ளையை கொடு, லனகூனன்ன மின ஷாக்கிரீன், நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்று சொல்லுவான். பிறகு அல்லாஹ் கொடுத்து விடுவான். இந்த சூரத்துல் ஆராஃபுடைய 189வது வசனம் என்று நினைக்கிறேன். அந்த வசனத்துக்கு அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், அந்த மனிதர்கள் அப்படியே மாறி போய் விடுவார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் சாலிஹான குழந்தையை கொடுப்பான். பிறகு அந்த குழந்தைகளையும் அவர்களையும் சேர்த்து அவர்கள் ஷிர்கிலே போய்விடுவார்கள். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தௌபாவுடைய 75வது வசனத்திலிருந்து 77வது வசனம் வரை சொல்லி காட்டுகிறான். சில மனிதர்கள் மாறி போய்வார்கள். எல்லா வாக்குறுதிகள் கொடுப்பாங்க, நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன்னு. ஆனால் கொடுக்கிற வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டாங்க. அல்லாஹ்விடத்தில் இப்படி கேட்பார்களாம், யா அல்லாஹ் எனக்கு உன்னுடைய செல்வத்திலிருந்தே கொடு, உன்னுடைய ஹசாராவிலிருந்து எனக்கு கொடு, நான் சதக்காக்களை செய்கிறேன், நான் தான தர்மங்களை செய்கிறேன், இப்படி என்று அல்லாஹுக்கு வாக்குறுதி கொடுப்பான். அல்லாஹ் எப்படி தன்னுடைய உபகாரத்திலிருந்து தன்னுடைய செல்வத்திலிருந்து எப்பொழுது அவனுக்கு கொடுத்து விடுகிறானோ அப்பொழுதே அவன் மாறி போய் விடுவான். அல்லாஹ் கொடுப்பான். யா அல்லாஹ் எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுயா அல்லாஹ், நான் 30 நோன்பு வைக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேருடைய வாக்குறுதி? எனக்கு எல்லாமே கொடுத்தா நான் பள்ளிவாசலுக்காக வேண்டி இதை கொடுப்பேன், ரோஜா திறக்கிற இஃப்தாரிக்காக வேண்டி நான் இது கொடுப்பேன், இப்படின்னு நியத்துகளை வைப்போம். ஆனால் அல்லாஹ் கொடுத்துட்டா அப்படியே பின்வாங்கிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நபர்களை அந்த சூரத்து தௌபாவுடைய 77வது வசனம் சொல்கிறது, அல்லாஹ் அவர்களுடைய கல்புகளிலே நிஃபாக்கை போட்டு விடுவான், நயவஞ்சகத்தன்மையை போட்டு விடுவான் என்று சொல்கிறான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இதே சூரத்துல் அஹ்ஸாபுடைய 23வது வசனம் மிக அழகாக நல்லவர்களை பற்றி சொல்லுகிறது. அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த கூட்டத்திலே சேர்ப்பானாக. இப்படி அல்லாஹ் சொல்கிறான், மினல் முக்மினீன ரிஜாலுன், ஈமான் கொண்ட விசுவாசம் கொண்ட சில மனிதர்கள் இருக்கிறார்கள். சதகு மா ஆஹதுல்லாஹ் அலைஹி, அல்லாஹ்விடத்தில் எந்த ஒப்பந்தம் வாக்குறுதி செய்கிறார்களோ அதை அவர்கள் அப்படியே உண்மைப்படுத்துவார்கள், அதை மாற்றம் செய்ய மாட்டார்கள் என்ற வசனம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதை தௌஃபீக்கை தரணும். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, என்னுடைய சச்சா அனஸ் இப்னு நதர் பத்ர் போர்க்களத்திலே கலந்து கொள்ளவில்லை. பத்ர் போர்க்களத்தில் பெரிய போர், பத்ரிலே யார் கலந்து கொண்டார்களோ அவர்கள் பெரிய சஹாபியாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அவங்க கலந்துக்காம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, யார சொல்லலாம், அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல. அடுத்து ஒரு போர் என்று அல்லாஹுக்காக வேண்டி வந்தால் அந்த ஜிஹாதிலே நான் முதன்மையாக இருப்பேன், ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் என்று அந்த சஹாபி அனஸ் இப்னு நதர் அதை சொன்னாங்க. உஹது போர்க்களம் வந்தது. அடுத்ததாக உஹது போர்க்களத்தில் இஸ்லாமியர்கள் முதலில் வெற்றி பெற்று விட்டார்கள். பிறகு ஒரு சூழ்ச்சியின் காரணமாக, ஒரு ஏமாற்றத்தின் காரணமாக முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு பிரச்சனை வந்து அங்கே தோல்விக்கான நிலை வந்தது. தோல்விக்கான நிலை வரலாறு படித்தா தெரியும். முஸ்லிம்களை அடித்துக் கொள்கிறார்கள். யார் முஸ்லிம் யார் காஃபிர் என்று தெரியாத அந்த ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் எல்லா சஹாபாக்களும் ஒரு புறம் ஒன்று சேரும் பொழுது அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த போர்க்களத்திலே காஃபிர்களுடைய கூடாரத்தை நோக்கி போனாங்களாம். அவர்களை பார்க்கல, அப்படியே போனாங்க. அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு போனாங்க. போய் கொண்டிருக்கும் பொழுது சாத் இப்னு முஆத் முன்னாடி வந்தாங்களாம். யா சாத் கேட்டாங்களாம். ஹதீஸ்ல இருக்கு, புகாரி ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் இருக்கிறது. யா சாத் அல் ஜன்னத வ ரப்பின் நவர், சொர்க்கத்தையும்
என்னுடைய தந்தை நதருடைய இறைவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், இன்னி அஜிது ரீஹஹா, சொர்க்கத்தினுடைய வாடையை மின்தூனி உஹத், இந்த உஹது போர்க்களத்திலே நான் நுகர்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே போனாங்களாம். சொர்க்கத்தினுடைய வாடையை நான் நுகர்கிறேன். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வாக்குறுதி கொடுத்தாங்க, யார சொல்லலாம், அடுத்த ஒரு போர்க்களம் வந்தால் பின்புறம் வாங்க மாட்டேன், நான் உள்ளே செல்லுவேன் என்று சொன்னாங்க. அப்படியே உள்ள போனாங்க, ஷஹீதாக்கப்பட்டார்கள். சாத் இப்னு முஆத் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யார சொல்லலாம், அவர்களுக்கு நடந்த நிகழ்வை என்னால் வர்ணிக்க முடியவில்லை. காரணம், ஈட்டியாலும் அம்பாலும் வாள்களாலும் அவர்களுடைய உடலை சின்ன பின்னமாக்கினார்கள். கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட காயங்களோடு அவர்களுடைய உடலை கொண்டு வந்தாங்க. யாருனாலையும் சொல்லலை, இவங்க அனசும் அதுன்னு சொல்ல முடியல, அந்த அளவுக்கு வெட்டுகள். அவங்களுடைய சகோதரி அவங்களுடைய நுனி விரலை வச்சு கண்டுபிடிச்சாங்களாம், இவர்தான் என்னுடைய சகோதரர் அனஸ் இப்னு நதர் என்று. அந்த அளவுக்கு இருந்தார்கள். அப்பொழுதுதான் இந்த வசனம், சூரத்துல் அஹ்ஸாபுடைய 23வது வசனம், மினல் முக்மினீன ரிஜாலுன், ஈமான் கொண்டவர்கள் சில மனிதர்கள் இருக்கிறார்கள், சதகு மா அஹதுல்லாஹ் அலை, அல்லாஹ்வுக்கு எந்த ஒப்பந்தம் எந்த வாக்குறுதி கொடுக்கிறார்களோ அதை அவர்கள் உண்மைப்படுத்துவார்கள். இப்படியே சஹாபாக்கள் சொன்னார்களாம். இந்த வசனம் என்பது அனஸ் இப்னு நதருக்காகத்தான் அல்லாஹ் இறக்கினான். அல்லாஹ் நமக்கு செய்யவில்லையா? அல்லாஹ்வுக்கு கொடுக்கின்ற உதவி, நாம் வாக்குறுதி இது. இந்த ஒப்பந்தங்களை நாம் ரமலானிலே இதை செய்வேன் என்று ஒரு உறுதி எடுத்தால், வாக்குறுதி எடுத்தால், நிச்சயமாக அதற்கான வேலைகளை நாம் செய்ய வேண்டும், அதற்கான பயிற்சிகளை இந்த ஷாபான் மாதத்திலே பெற வேண்டும். அப்படி பெற்று ரமலானிலே சிறந்த அமல்களை செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தரணும். ஃபஸ்தபிக்குல் ஹைராத், எந்த ஒரு நன்மையான காரியங்கள் இருந்தாலும் முந்தி வாருங்கள் என்று குர்ஆன் நம்மளை அழைக்கிறது. நல்ல காரியமா, அந்த நல்ல விஷயங்களுக்கு முன் வர வேண்டும். ஷாபான் மாதத்திலே நம்மளால் எவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து ரமலானிலே முந்தி வர வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா இரவு நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு இருக்கிறாங்க. போகும்பொழுது ஒரு சஹாபி நின்று தொழுதுட்டு இருக்கிறாங்க, சத்தமாக ஓதிட்டு இருக்கிறாங்க. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேயே நின்ட்டாங்க. போயிட்டு இருக்கிறவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்ட்டாங்க. குர்ஆன் மிக அழகாக ஓதிட்டு இருக்கிறாங்களே, கேட்டுகிட்டே இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், யாராவது குர்ஆனை ஓதணும்னு நினைச்சா இப்னு மஸ்ஊத் அவர் ஓதுவதை போன்று ஓதட்டும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிட்டாங்க. எப்படி? குர்ஆன் எப்படி இறக்கப்பட்டதோ அது போன்று ஓதட்டும். யார் ஓதியதை போன்று? இப்னு மஸ்ஊத். ஆனால் இருக்கிறது யார் தான் இங்கே? உமர் ஒரு பக்கம், அபூபக்கர் ஒரு பக்கம். உமர் நினைச்சாங்களாம், காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல போய் யார் இடத்துல இந்த சுப செய்தியை சொல்லணும்? இப்னு மஸ்ஊத் அவங்க எடுத்த ஏன் நபியுடைய வார்த்தை, யாராவது குர்ஆனை ஓதணும்னா யாரை போல ஓதுங்க, இப்னு மஸ்ஊதை போல ஓதுங்கன்னு சொல்றாங்களே ரலியல்லாஹு தஆலா. அப்படின்னா எவ்வளோ பெரிய சிறப்பு இது. பக்கத்தில் இருக்கிற அபூபக்கர் பேர் சொல்லலை, உமர் பேர் சொல்லல, மூன்றாவது நபர் பேர் சொல்றாங்களே, அவங்க இடத்துல இந்த சுப செய்தியை சொல்லணும்னு சொல்லி உமர் நினைக்கிறாங்க. காலையில் தஹஜ்ஜுதுக்கு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு முதல் நபராக அவங்க வீடை தேடி போறாங்க. ஏன்னா அவங்க தஹஜ்ஜுத் தொழுவாங்க, நம்மள மாதிரிலாம் இல்லை. அவங்க தஹஜ்ஜுத் என்ன செய்வாங்க? தொழுவாங்க. எந்திரிச்சு என்ன செய்யறாங்க? போறாங்க. போயிட்டு இருக்கிற பார்த்தா அங்க ஒரு மனிதர் பேசி கொண்டு இருக்கிறாங்க. யார் தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு. அப்போ சொன்னாங்களா, எந்த ஒரு செயலிலும், செல்வத்தில், அமல்ல, எதுலையுமே உங்களை நான் முந்த முடியல அபூபக்கரே, இந்த செயல், ஒரு செய்தியை சொல்ற விஷயத்துல கூட என்ன முந்த விட மாட்டீங்களா? யாரை பார்த்து கேட்குறாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்து கேட்குறாங்க. இதுதான் சஹாபா பெருமக்கள். எந்த ஒரு அமலாக இருந்தாலும் முந்தி கொண்டு செய்வார்கள். எனவே நாமும் ரமலானுக்கான அமல்களை, ரமலானுக்கான அட்டவணைப்படுத்தக்கூடிய அந்த நேரங்களை என்ன செய்து கொள்ள வேண்டும்? இந்த ஷாபான் மாதத்திலே நாம் இதைத்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த ஷாபான் மாதத்திலே சிறந்த அமல்களை செய்கின்ற தௌஃபீக்கை தந்தருள்வானாக. ரமலானை உடல் ஆரோக்கியத்தோடு நல் அமல்களை செய்கின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.